நாம் வாழ்கிற இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக அந்த வருஷத்திலிருந்தே ஒரு வித்தியாசமான மாற்றங்கள், உலக அளவில் உண்டாகிற பயங்கரங்கள், அரசியல் மாற்றங்கள், உலகத்தில் உண்டாகிற யுத்தங்கள், இயற்கையில் உண்டாகிற சீற்றங்கள், மனித அழிவுகள், மரணங்கள் எல்லாம் வருது. அதில் இப்போ நம்ம ஜெபிக்கிற இந்த அளவு ஜெபம் மாத்திரம் பத்தாது. ஜெபிக்கும் போதே நமக்கு ஒரு ஆவியின் சாட்சி கிடைக்கும். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அந்த ஆவியினுடைய சாட்சியும் ஒரு திருப்தியும் வருகிற வரைக்கும் எந்த ஜெபத்தையுமே நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து அதற்காக ஜெபியுங்கள். அந்த ஆவியில் நமக்கு ஒரு சாட்சி கொண்டு வரப்படும். கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற ஆவியில் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி வரும். இந்த ஜெபத்தில் நம்ம தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்திலும் இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்க. குழுவாக ஜெபியுங்கள். குறிப்பாக குடும்பமாக ஜெபியுங்கள். எல்லா கிறிஸ்தவ குடும்பத்திலையும் குடும்ப ஜெபம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. ஒருவேளை சிலர் அதை நம்பாமல் நம்ம ஜெபிப்பதற்கு எதிராக இருந்தால் கூட, யார் யார் ஜெபிக்கிறீங்களோ அவர்களெல்லாம் கூடியாவது ஒரு நாளில் ஒரு நேரம் கூடி ஜெபம் பண்ணுவது அந்த குடும்பத்தை பாதுகாக்கவும், யார் அதை எதிர்த்தாங்களோ அவர்கள் சீக்கிரம் ரட்சிக்கப்படவும் அது நமக்கு வழி செய்யும்.